பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அதை காவல் காக்கும்படி கர்த்தர் ஆதாம் ஐயாவிடம் சொல்லியிருந்தார். ஆதாம் ஐயா என்ன செய்தார்? அவர் அந்த காலத்தில் முள் வேலிகளோ முட்செடிகளே கிடையாது, முள் மரங்கள் கிடையாது, எந்தவித தீமை செய்யும் தாவரங்கள் கிடையாது. அப்படி இருக்க விஷ செடிகளோ முட்செடிகளோ எதுவுமே கிடையாது. அப்படி இருந்த பொழுது காவல் எப்படி ஆண்டவர் வைத்திருப்பார்? யாருக்காக காவல் வைத்திருப்பார்? அவர்கள் பூமியில் கர்த்தருடைய சிருஷ்டிப்பு மட்டும்தான் இருக்கிறது. ஒரு இடத்தில் காவல் வைக்கிறோம் என்றால் அதில் ஒரு தீங்கு வெளியே இருக்கிறது என்று பொருள். தீமை இருக்கும் பொழுதுதான் அந்த இடத்தில் காவல் வைப்பார். ஏசாயா 12ஆம் அதிகாரம் 1 இந்த வேத பகுதியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக எழுதப்பட்ட 500 வருடங்களுக்கு முன்பாக சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனமா இருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசி எழுதியது. ஆனால் இந்த காரியங்கள் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்புக்கு பின்பு, அதாவது இந்த தீர்க்க தரிசன வசனங்கள் 1 நாள் 2 நாள் அல்லது 1 மாதம் 2 மாதம் கால பரிமாணத்தை சொல்வதல்ல. இது உலக வரலாற்றையே, அதாவது 1000 ஆண்டுகளாக மொத்தமாக பெரிய கால பகுதியை குறிப்பிட்டு சொல்லப்படுகிறது. ஒரு விதத்தில் பார்க்கும்போது பூமியின் வரலாறு, மனித வரலாற்றில் ஆதாம் முதல் கடைசி மனிதன் வரைக்கும் உள்ள மொத்த காலத்தில் கர்த்தருடைய வருகை, முதல் வருகை இப்பொழுது இருக்க போகிறது. அவர் என்ன செய்வார் என்பதை குறித்து சொல்லப்படுகிறது. அதற்கு பின்பு என்ன நடக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அக்காலத்திலே என்று சொல்லப்படும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்புக்கு பின்பாக என்ன நடக்கும் என்பதை குறித்து இந்த வேத பகுதி சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசியினால் கிமு 500 வருடங்களுக்கு முன்பாக, கிமு 700 என்று சொல்லப்படுகிறது, அந்த கால பகுதியில் இந்த தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது. இதில் முக்கியமான காரியம் என்னவென்றால், கர்த்தருடைய முதல் வருகை என்பது இந்த உலகத்தில் கர்த்தருடைய பிதாவாகிய தேவனுடைய கோபம் தீர்ந்த பின்பு நடக்கிறது என்று இந்த வசனம் சொல்லுகிறது. கர்த்தர் இது நாள் வரைக்கும் கோபமாய் இருந்தார். எதுவரைக்கும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு, மனித அவதாரத்தில் வருவதற்கு முன்பு வரைக்கும் பிதாவாகிய தேவன் கோபமாய் இருந்தார். அந்த கோபம் எப்பொழுது வந்தது? ஆதியாகம காலத்தில் ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த போது, நம்முடைய முற்பிதாக்களான இந்த உலகத்தின் முதல் மனிதர்களான அவர்கள் செய்த மீறுதல், பாவம், நிமித்தமாக கர்த்தருடைய வார்த்தையை மீறி பாவம் செய்தார்கள், பழத்தை சாப்பிட்டார்கள். அதனால் வந்த கோபம், கர்த்தருக்கு கீழ்ப்படியாமையினால். இந்த வேத பகுதியை கவனிக்கும் பொழுது ஆதியாகம காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆதாமும் ஏவாளும் மட்டும் பாவம் செய்யவில்லை. இந்த பூமியில் ராஜாக்களாக அவர்கள் இருந்தார்கள். ஆளுகை செய்கிற அதிபதியாய் அவர்கள் இருவரும் இருந்தார்கள். கர்த்தர் அவர்களிடத்தில் பூமியையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் கொடுத்திருந்தார். ஆனால் பாவம் வந்த பொழுது என்ன நடந்தது என்றால், பாவத்திற்கு ஏவாளம்மா அந்த பழத்தை சாப்பிடுவதற்கு முன்பாகவே மனிதனுக்குள் அந்த ஒரு சுருக்கமான ஒரு கர்த்தருடைய வெளிப்பாட்டை சற்று கவனிப்போம், தெரிந்து கொள்வோம். கர்த்தருடைய கோபம் எப்பொழுது தொடங்கியது இந்த மனித குலத்தின் மீது என்றால், ஆதியாகம காலத்தில் ஏவாளம்மா பாவம் செய்த போது. அப்பொழுதுதான் கோபம் கொண்டு கர்த்தர் சபித்தார். சபிக்கும் போது அதன் பின்பாக ஒரு வார்த்தையும் சொன்னார். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் உன் தலையை நசுக்குவார் என்று சாத்தானை நோக்கி சொன்னார், பாம்பை நோக்கி. பாம்பிற்குள் சாத்தான் இருந்தான். அப்படி என்றால் அவர் உன் தலையை நசுக்குவார் என்றால் அவர் என்பது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு கர்த்தர் ஏவாளம்மாவை ஆதாமை சபிக்கும் பொழுதே இருந்தது. அப்பொழுதே சொல்லப்பட்டது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகையை குறித்து. அந்த நேரத்தில் வந்த கோபம் 3500, சுமார் 4000 வருடம் வரைக்கும் கர்த்தர் கோபமாய் இருந்தார் என்பது இந்த மனித குலத்தின் மீது புரிகிறது. இதில் ஒரு காரியம் ஆழமாய் கவனிக்க வேண்டியது, அவர்கள் பாவம் செய்வதற்கு முன்பாக என்ன நடந்தது? அதாவது ஏதேன் தோட்டத்தில் காவலை ஆதாம் ஐயாவை காக்க சொல்லி கர்த்தர் கட்டளை கொடுத்திருந்தார். வேத வசனம் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது.
ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி அதில் மனிதர்களையும் அவர்கள் கூட இருக்கிற மிருகங்களையும் வைத்து இந்த பூமியில் ஒரு ஒரு பகுதி ஒரு ஊரை எடுத்து ஏற்படுத்தி ஏதேனும் ஒரு தோட்டத்தை ஏற்படுத்தி அதில் வைத்தார். ஆனால் ஒரு காரியம் என்னவென்றால் அதை காவல் காக்கும்படி கர்த்தர் ஆதாமையாவிடம் சொல்லியிருந்தார். ஆதாமையா என்ன செய்தார்? அவர் அந்த காலத்தில் முள் வேலிகளோ முட்செடிகளே கிடையாது, முள் மரங்கள் கிடையாது, எந்தவித தீமை செய்யும் தாவரங்கள் கிடையாது. அப்படி இருக்க விஷ செடிகளோ முட்செடிகளோ எதுவுமே கிடையாது. அப்படி இருந்த பொழுது காவல் எப்படி ஆண்டவர் வைத்திருப்பார்? யாருக்காக காவல் வைத்திருப்பார்? அவர்கள் பூமியில் கர்த்தருடைய சிருஷ்டிப்பு மட்டும்தான் இருக்கிறது. ஒரு இடத்தில் காவல் வைக்கிறோம் என்றால் அதில் ஒரு தீங்கு வெளியே இருக்கிறது என்று பொருள். தீமை இருக்கும் பொழுதுதான் அந்த இடத்தில் காவல் வைப்பார். உதாரணத்திற்கு ஒரு ஊரில் ஒரு கொலை நிகழ்ந்து விட்டது. ஒரு கிராம பகுதி, அந்த ஊரில் ஒரு சாதாரண ஒரு சிறிய ஊர் தான், பெரிய ஊரெல்லாம் கிடையாது, ஒரு டவுன். அந்த ஊரில் ஒரு கொலை நடந்து விட்டது. நடந்தவுடன் ஒரு சில மாதங்களிலேயே அரசாங்கம் அந்த ஊருக்கு போலீஸ் ஸ்டேஷனை கொண்டு வந்தது. இது ஏன் அப்படி செய்கிறார்கள்? அந்த இடத்தில் பொல்லாத மனிதர்கள் இருக்கிறார்கள், அந்த இடத்திற்கு காவல் தேவை, அந்த ஊருக்கு போலீஸ் ஸ்டேஷன் தேவை. தீயவர்கள் அதிகமாய் இருக்கிறார்கள், தீமை நடக்கிறது என்றால் அங்கு உடனே அரசாங்கம் ஒரு காவல் நிலையத்தை ஏற்படுத்துகிறது. இது நல்ல காரியம், அப்படித்தான் செய்வார்கள். எதற்காக? ஜனங்களை பாதுகாப்பதற்காக. ஏதேன் தோட்டத்தில் எந்த ஒரு தீமையும் இல்லாமல் இருந்திருந்தால் கர்த்தர் காவல் காக்க சொல்லி ஆதாமையாவிடம் சொல்லி இருக்க மாட்டார். கர்த்தர் ஏற்கனவே ஆதாமையாவுக்கு வெளிப்படுத்தி இருந்திருக்கிறார். பொல்லாதவன் தோட்டத்திற்கு வெளியே, ஏதேனுக்கு வெளியேதான் இருக்கிறான், அவன் உள்ளே வராதபடி நீ காத்துக்கொள் என்று சொல்லி இருக்கிறார். ஆதாமையா தன் காவலை தவறிவிட்டார். எப்படி என்றால் அந்த இடத்தில் எல்லாம் சமாதானமும் சந்தோஷமாய் இருந்தது. நம்முடைய குடும்பம் எப்பொழுதும் சந்தோஷமும் சமாதானமாய் இருந்தால் நாம் என்ன செய்வோம்? பொதுவாக நம்முடைய மனித இயல்பு, உலக இயல்பு என்னவென்றால், வீட்டில் இன்று ஓய்வு நாள், எல்லோரும் வீட்டில் இருக்கிறோம் என்றால் பிள்ளைகள், கணவன், மனைவி என்று எல்லோரும் என்ன செய்வோம்? எதையாவது விளையாடலாமா, அல்லது அதாவது பொழுதுபோக்கு டிவி போன்ற காரியங்கள் பார்ப்பது அல்லது விளையாடுவது, ஏதாவது ஒரு பொழுதுபோக்கு காரியத்தை செய்வோம். சந்தோஷமாய் எல்லோரும் சேர்ந்து செய்வது போல எதையாவது செய்வோம். இந்த காலத்தில் செல்போன் எல்லாம் இருக்கிறது. அந்த காலத்தில் இல்லாத பொழுது, செல்போன் டிவி இல்லாத பொழுது ஒருவருக்கொருவர் விளையாடுவார்கள். எதையாவது வைத்து விளையாடி கொண்டு பொழுதை போக்குவார்கள். சந்தோஷமாய் இருப்பதற்கான வழி. அதே போலதான் ஆதாமும் ஏவாளும் இருந்த காலத்தில் சுமார் பாவம் வருவதற்கு 7 வருடம் முன்பாக சந்தோஷமா எல்லாரும் வாழ்ந்தார்கள். ஏவாளம்மா பழம் சாப்பிடும் நாள் 7 வருடம் முடிந்துதான் நடந்திருக்கிறது. கர்த்தர் இதை தீர்க்கதரிசிகளுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்படியானால் அந்த 7 வருடங்களும் சந்தோஷமாய் காவலோடு இருந்தார்கள். அதன் பின்பு மிருகங்களோடு சேர்ந்து, அதாவது ஆதாமும் ஏவாளும் இருந்திருக்கிறார்கள். அங்கு ஒரு ஓட்டப்பந்தயம் போல, விளையாட்டு போல அவர்கள் ஓட்டப்பந்தயம் வைத்திருந்திருக்கிறார்கள். அதில் பாம்பானது, எல்லா மிருகங்களும் பறவைகள் எல்லாம் ஓடுவது, இப்படி ஓட்டப்பந்தயம் வைத்து விளையாடி கொண்டிருந்திருக்கிறார்கள். அப்பொழுது ஒன்றை ஒன்று பட்சிக்காது, எல்லாம் தாவரங்களை சாப்பிடும். புலி, சிங்கம் எல்லாம் ஒன்றாய் இருக்கும். 1000 வருட அரசாட்சி எப்படி இருக்கும் என்று போன செய்தியில் பார்த்தோமோ அதே போல ஆதியாகம காலத்தில் ஆரம்பத்தில் அப்படித்தான் இருந்தது. ரத்தம் சிந்துதல் கிடையாது. ஒரு மிருகம் இன்னொரு மிருகத்தை கொன்று சாப்பிடாது. ஆதி காலத்திலே தாவர உணவுகள் மட்டும்தான், மாமிச உணவே கிடையாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் என்ன நடந்தது என்றால், ஒற்றுமையாக சந்தோஷமாக விளையாடி கொண்டிருக்கும் பொழுது பாம்பானது நீளமான உருவமாய் இருக்கிறது. அதற்கு ஆதியிலே கால்கள் இருந்தது. எல்லோரும் ஓட்டப்பந்தயம் ஓடும்போது இது நீளமான உயரம் இருப்பதினாலும் அநேக கால்கள் இருந்திருக்கலாம். இவ்வளவு பெரிய சரீரத்திற்கு அநேக கால்கள் இருந்திருக்கலாம். அநேக கால்கள் இருந்ததினாலும் எல்லா ஓட்டப்பந்தயத்திலும் பாம்பு தான் வெற்றி பெற்றது. இப்படி அந்த பாம்பு வெற்றி பெற்று அதற்கு பெருமை வந்தது. நான் தான் பார், ஒவ்வொரு முறையும் நான் தான் வெற்றி பெறுகிறேன், என்னை போல நீளமானவர் யாரும் இல்லை. எந்த மிருகமும் அதை விட நீளமானதா இருக்காது. உயரம் இருக்கலாம், ஆனால் நீளத்தில் பாம்புதான் உயர்ந்தது. அதனால் இது சுலபமாக என்ன செய்தது? ஒவ்வொரு முறையும் ஓடி வெற்றி பெற்று பெருமை கொண்டது. இந்த பாம்பின் பெருமை, எல்லோரும் சந்தோஷமாக தான் அந்த நிகழ்வில் இருந்தார்கள். இது கர்த்தர் வெளிப்படுத்தினது கதை அல்ல. இது கர்த்தர் வெளிப்படுத்தின தீர்க்க தரிசன வார்த்தைகள். தயவு செய்து விசுவாசத்தோடு சற்று ஆராய்ந்து பார்த்தால் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இருப்பாரானால் விசுவாசிக்க முடியும். இப்படி ஓடிக்கொண்டு இருக்கும் பொழுது அந்த பாம்பானது
வெளியே சீக்கிரமாய் எல்லையை தொட்டு தொட்டு விட்டு வந்தது. ஏதேனின் எல்லை வரைக்கும் போனது. ஒரு முறை கடைசியாக எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது இது முதலில் சென்று விடுவதனால் என்ன செய்தது? ஒரு யோசனை வந்தது. இன்னும் கொஞ்ச தூரம் போய் பார்க்கலாம் என்று கர்த்தர் நியமித்த எல்லையை தாண்டி ஏதேனை விட்டு வெளியே போனது. ஏதேனுக்குள் வரைக்கும், ஏதேன் தோட்டத்திற்குள் கர்த்தர் ஆவிக்குரிய பாதுகாப்பை கொடுத்திருந்தார். தேவ தூதர்கள் நின்று காத்து கொண்டிருந்தார்கள். மிருகம் எல்லையை தாண்டி வெளியே போனதும், தேவ தூதர்களை விட்டு வெளியே போனது, எல்லையை தாண்டி வெளியே போய்விட்டது பாம்பு. வெளியே போனதும் எப்பொழுது ஏதாவது வெளியே வருமா என்று காத்து கொண்டிருந்த சாத்தான் பாம்பிற்குள் நுழைந்தான். பாம்பு யாருக்கும் தெரியாமல் வெளியே போய்விட்டு உள்ளே வந்து விட்டது. சாத்தான் அந்த பாம்பிற்குள் நுழைந்து அவன் வேலை செய்ய தொடங்கினான். அதன் பின்பே வந்து ஏவாள் அம்மாவிடம் பேசி கர்த்தர் சாப்பிடக்கூடாது என்று சொன்ன பழத்தை சாப்பிட செய்து பூமியை சாபத்திற்குள்ளாக்கியது. ஏனென்றால் இது உண்மை என்பதற்கு, இது சத்தியமான தீர்க்க தரிசனம், இது உண்மை என்பதற்கு ஒரு ஆதாரமும் இருக்கிறது. 3ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தில் படிக்கும் பொழுது கர்த்தர் ஆதாம் ஏவாளை மட்டும் சபிக்கவில்லை, பாம்பையும் சபித்தார். பாம்பை சபிக்கும் பொழுது, பாம்பே உன் கால்கள் உனக்கு இல்லாமல் போவாய், நீ மண்ணிலே ஊர்ந்து செல்வாய், மண்ணோடு மண்ணாயிருப்பாய், மண்ணை தின்பாய் என்று சொன்னார். ஒரு காரியம் கவனிக்க வேண்டும். அவர் உன் தலையை நசுக்குவார் என்று சொன்னாரே, அந்த பாம்பின் தலையை சுமார் 3500 வருடங்களுக்கு பின்பாக பிறந்து வளர்ந்து வந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்பொழுது அதன் தலையை மிதித்தார்? அந்த பாம்பு அதற்குள் இறந்திருக்கும் அல்லவா? அது பாம்பை சொல்லவில்லை, அந்த பாம்பிற்குள் உள்ளே நுழைந்திருந்த சாத்தானுக்கு தான் கர்த்தர் அந்த நியாய தீர்ப்பை கொடுத்தார். அதே போல சிலுவை மரணத்தில் அவர் சாத்தானை நசுக்கினார். அவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எப்படியாவது பெருமையை தூண்டிவிட்டு, அவர் சுயத்தை தூண்டிவிட்டு, நீர் மனுஷகுமாரனையானால் கீழே இறங்கி வரும் என்று தூஷிக்க வைத்தான், மனிதர்களை வைத்து. இப்படியெல்லாம் மனிதர்களுக்குள் நுழைந்து பேசினான். ரோம போர்ச்சவர்களுக்குள் நுழைந்து பேசினான், தூஷித்தார்கள் அநேகர். இப்படியெல்லாம் செய்து அவன் தாக்கிக் கொண்டே இருந்தான். கடைசி வரைக்கும் நமக்காக ஆண்டவர் தம் ஜீவனை கொடுக்க வேண்டும் என்று உறுதியோடு, சுயநலம் இல்லாமல், பெருமையை காட்டாமல், அமைதியாய் எல்லாவற்றையும் சகித்து தம் ஜீவனையும் கொடுத்தார். பெருமை அவருக்குள் வரவில்லை, சுயமும் வரவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தது முதல் தம் ஜீவனை கொடுக்கும் வரைக்கும் அவர் போராடிய போராட்டம் பெருமைக்கும் சுயநலத்துக்கும் எதிரானதுதான். அங்கு எல்லா இடத்திலும் அதுதான் நடந்தது. அநேக இடங்களில் கர்த்தர் சொல்லுகிறார், அற்புதங்கள் செய்தாலும் அதை வெளியே சொல்லாதிருங்கள் என்று பல முறை அவர் அமைதிப்படுத்தி ஜனங்களுக்கு அறிவுறுத்துகிறார். பல இடங்களில் சொல்வதை நம் வேத வசனத்தில் கவனிக்கலாம். இப்படி பார்க்கும் பொழுது கர்த்தர் பாம்பு சாபத்தை பெற்றுக்கொண்டது. அதாவது அதற்குள் இருந்த சாத்தானும் சபிக்கப்பட்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு வரைக்கும் அந்த இடைப்பட்ட காலமானது 3500 வருடங்களுக்கு மேற்பட்ட சுமார் 4000 வருடங்கள். அந்த கால பகுதி கர்த்தருடைய கோபத்தை இந்த பூமியும் மனித இனமும் சுமந்து திரிந்தது என்று சொல்லலாம். அந்த காலம் முடிந்து கர்த்தருடைய கோபம் தீர்ந்து அவர் மனம் இறங்கி மன்னித்து தமது குமாரனை நமக்கு அனுப்பினார். அவர்தான் மன்னிப்பின் நாயகராக நமக்கு வந்தார், நமக்காக இந்த பூமியில் பிறந்தார். இப்படி கர்த்தருடைய பிறப்பு என்பது பிதாவாகிய தேவனுடைய கோபத்தின் முடிவும் நம்முடைய ஆசீர்வாதத்தின் தொடக்கமுமாய் இருக்கிறது. அவரை விசுவாசிக்கிற எல்லோரும் ஆதாம் ஏவாள் செய்த பாவத்திலிருந்து, அந்த சாபத்திலிருந்து விடுபட்டு நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம். அப்படி நாம் விசுவாசிக்கும் பொழுது அவருடைய இரத்தம் நம்மேல் தெளிக்கப்பட்டு அவருடைய இரத்தத்தோடு நம்முடைய இரத்தம், ஆவிக்குரிய இரத்தம் ஒன்றாகிறது. அப்பொழுது நாம் அந்த சாபம் நீங்கி, ஆதியிலே பெற்ற மனித இனம் பெற்ற சாபத்தை விட்டு நீங்கி நாம் பரிசுத்தம் அடைகிறோம். இப்பொழுது நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க தகுதியுடையவராகிறோம். நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க தகுதியுடையவர்கள் ஆகிறோம். கர்த்தர் இவ்வளவாய் நம்மேல் அந்த சாபத்தை விட்டு நீக்கி கொடுக்கிறார். அதனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே மனுஷகுமாரன், தேவனுடைய ஒரே பேரான குமாரன் என்று விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தையை கேட்டு அவருக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பிரியமானவர்களாய் நாம் வாழும்போது நித்திய ஜீவனை நாம் சுதந்திரித்துக் கொள்ளலாம். ரட்சிப்பை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டதே ஒவ்வொரு மனித வாழ்விலும் கிடைக்க வேண்டிய மிகப்பெரிய இருப்பதிலேயே உயர்ந்த ஒரு நன்மை என்றால் அதுதான் ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில் பெற வேண்டியது. அதை பெற்றுக்கொண்டோம், சந்தோஷப்பட வேண்டும். இஸ்ரவேலின் பரிசுத்தர் நம் நடுவில் பெரியவராய் இருக்கிறார்.
அவர் மகா பெரியவர். அவர் நம் நடுவில் இருக்கிறார். அவர் மிகவும் பெரியவராய் இருக்கிறார். அவர் நடுவில் இருக்கும் பொழுது, பெரியவரே நம்மோடு இருக்கும் பொழுது, நாம் எதை குறித்தும் கவலைப்பட தேவையில்லை, பயப்பட தேவையில்லை, எந்த தீமையை கண்டும் அஞ்ச தேவையில்லை. கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தர் தம்முடைய கோபம் நீங்கி, பிதாவாகிய தேவன் அவருடைய கோபம் நீங்கி நமக்கு அவரது குமாரனை நமக்கு கொடுத்தார். அதன் பின்பாக நாம் மன்னிக்கப்பட்டு மன்னிப்பை பெற்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுதான் இந்த முதல் வசனம் நமக்கு சொல்லுகிறது. கர்த்தாவே, நான் உம்மை துதிப்பேன். நீர் என் மேல் கோபமாய் இருந்தீர், ஆனால் அந்த கோபம் முடிந்தது. கர்த்தரே, நீர் என்னை காப்பாற்றுகிறீர், என்னை மீட்டு கொண்டீர். உம்முடைய கோபம் நீங்கி போயிற்று, நீர் என்னை தேற்றுகிறீர் என்று இப்படியாக கர்த்தருடைய வார்த்தை பூமிக்கு வருகிறது. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறார். இப்படியாக உலகம் எங்கும் மனித குலம் முழுவதும் கர்த்தரின் கோபத்தை சுமந்து தீர்த்த காலம் முடிந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதலில் குழந்தையாக பிறந்தார். அந்த பிறப்பு, அந்த நாள் இப்படியாக முடிவுக்கு வந்தது. அதன் பின்பாக இருக்கிற காலம் ரட்சிப்பின் காலம். கர்த்தர் நமக்கு ஆறுதல் தரும் காலம். இதோ தேவனே என் ரட்சிப்பு. ரட்சிப்பு என்றால் பாதுகாப்பு. கர்த்தரே நமக்கு பாதுகாப்பாய் இருக்கிறார். அதனால் நாம் பயப்படாமல் நம் ரட்சிப்பில் நாம் மகிழ்ந்திருக்க வேண்டும். நாம் பயப்படாமல் நம்பிக்கையாய் இருக்க வேண்டும். இந்த ஒரு காரியத்தை நாம் சற்று ஆழமாய் தியானிக்க வேண்டும். பயம் என்பது வாழ்க்கை எதிர்காலத்தை குறித்த பயம், உலக காரியங்களை குறித்து பயம், நம் சரீர பலவீனங்களை குறித்து பயம், மரண பயம், இப்படி தேவைகளை நினைத்து பயம், இது என்ன ஆகுமோ அது என்ன ஆகுமோ என்று பயம், இப்படி பலவிதமான பயங்கள் உண்டு. இருக்கக்கூடாத பயங்கள் இவைகள் எல்லாம். எல்லா பயங்களும் இருக்கக்கூடாதவை. ஒரே ஒரு பயம் மட்டும்தான் நிச்சயமாக நாம் வைத்திருக்க வேண்டியவை. அது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இதை குறித்து நாம் ஏசாயா 11:2 தியானிக்கும் பொழுது பார்த்திருக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு கூட நாம் வாழ்வது மிகவும் அவசியம். கர்த்தருக்கு பயந்து தீமைக்கு விலகி நன்மை செய்ய பழக வேண்டும். ஒவ்வொரு நாளும் மனம் திரும்ப வேண்டும். நம்மிடத்தில் இருக்கிற குற்றம் குறைகளை நீக்கி போட்டு நாம் பரிசுத்தம் அடைய வேண்டும். இதை நாம் மனதில் வைத்துக் கொள்வோம். பயம் நம்மை விட்டு நீங்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு கருவி வேண்டும். அதாவது எந்த ஒரு தீய குணங்களுக்கும் பின்பாக ஒரு முட்டாள்தனம் இருக்கும். எந்த ஒரு நல்ல குணங்கள், பரிசுத்த குணத்திற்கு பின்பாக ஒரு ஞானம் இருக்கும். இதுதான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஞானம் வந்தால் அந்த தீய குணம் நமக்கு போய் நல்ல குணம் வந்துவிடும். ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு விதமான ஞானம் உண்டு. உதாரணத்திற்கு, பயம் என்பது ஒரு தீய குணம். உலக பயம் என்பது ஒரு தீய குணம். அது நமக்கு இருக்கக்கூடாது என்றால் நமக்குள் விசுவாசம் என்னும் நற்குணம் இருக்க வேண்டும். அந்த விசுவாசம் நமக்கு வர வேண்டும் என்றால் அந்த நற்குணத்திற்கு பின்பாக ஞானம் வேண்டும். என்ன ஞானம் வேண்டும்? வேத ஞானம் வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைகளை தியானித்து கர்த்தரை குறித்தும் கர்த்தருடைய அன்பை குறித்தும் நாம் புரிந்து கொண்டு ஞானம் அடைந்தால் நமக்குள் விசுவாசம் வரும். விசுவாசம் வரும் பொழுது அது நற்குணமாய் இருக்கிறது. அந்த விசுவாசம் பயத்தை விரட்டிவிடும். பயத்தை நாம் ஒன்றும் கையை பிடித்து நம் இருதயத்திலிருந்து எடுத்து தூக்கி எறிய முடியாது அல்லவா? அது அப்படி செய்ய முடியாது. அது விசுவாசத்தை வளர்க்க வளர்க்க இந்த பயம் வெளியே போய்விடும். விசுவாசத்தை வளர்க்க வேண்டும் என்றால் வேத வசனம் சொல்லுகிறது, வசனத்தை தியானிப்பதினால் விசுவாசம் வரும். ஏனென்றால் வேத வசனத்தை தியானிக்கும் பொழுது நாம் கர்த்தரை குறித்து அறிந்து கொள்கிறோம். கர்த்தர் யார் என்றும் அவர் வல்லமையை குறித்தும் அவருடைய அன்பை குறித்தும் நாம் புரிந்து கொள்கிறோம். அது ஒரு நாளில் முடியக்கூடிய காரியம் அல்ல. 100 வருடங்கள் தியானித்தாலும் இன்னும் மிச்சம் இருக்கும். நாம் எந்த அளவுக்கு, அதாவது கடல் நீர் இருக்கிறது, நமக்கு தாகமாய் இருக்கிறது. கடல் நீர் முழுவதையும் நம்மால் குடித்து விட முடியுமா? கடல் அருகே நின்று கொண்டிருக்கிறோம் என்றால் முடியாது. அது நன்கு தெரியும். ஆனாலும் நமக்கு தாகமா இருக்கிறது அல்லவா? தேவையானதை எடுத்து குடிப்போம் அல்லவா? நம் தாகம் தீர்த்து கொள்ள குடித்துக் கொள்ளலாம் அல்லவா? அது போலதான் வேத வசனத்தின் ஆழங்கள் கடல் போல. அது எல்லாவற்றையும் நான் அறிந்து கொள்ளுவேன், அதெல்லாம் முடியாது என்று தூங்கி கொண்டிருக்க கூடாது. நம் தாகம் தீர்க்கும் அளவுக்கு நாம் அதை எடுத்து குடித்துக் கொள்ள வேண்டும். வேத வசனம் அப்படிப்பட்டது. பரிசுத்த ஆவியானவரின் செயலும் கர்த்தருடைய செயலும் இதை எல்லாவற்றையும் நான் புரிந்து கொள்வேன் என்று அலைய சொல்லவில்லை. அது முடியாத காரியம், எல்லோருக்கும் தெரியும். கர்த்தர் மகா பெரியவர். அவரை நம்முடைய சிறிய ஞானத்தினால்
நம்முடைய சிறிய மூளையினால் எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள முடியும் என்று சொல்லவில்லை. அது கர்த்தர் எதை நினைக்கிறாரோ, எவ்வளவு கொடுக்கிறாரோ அதான் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய தேவைக்கு, நம்முடைய பலனுக்கு நம்மால் முடிந்தவரை செய்து கொள்ளலாம் அல்லவா? அது நமக்கு நன்மை அல்லவா? நம் வாழ்க்கையின் பரிசுத்தத்தை நாம் வளர்த்துக் கொள்ள முடியும். நாம் பரிசுத்தமாய் வாழ முடியும். அதற்காக நம்முடைய தேவைக்கு நம் பலன் முடிந்த வரைக்கும், நம்மால் முடிந்த வரைக்கும் சுமப்போம். நம்மால் முடிந்த வரைக்கும் நாம் உணவு உட்கொள்கிறோம். நமக்கு பசிக்கிறது. அதிக உணவு இருக்கிறது என்று என்னால் சாப்பிட முடியாது என்று பட்டினியாய் கிடக்க மாட்டோம். தேவையானதை எடுத்து சாப்பிடுவோம். என்னால் அவ்வளவுதான் முடிந்தது போதும் என்று சொல்வோம். அதே போலதான் கர்த்தருடைய வார்த்தையும் அதன் ஆழங்களையும் நம் தேவைக்கு ஏற்றபடி நம்மால் முடிந்தவரை நம் ஞானம் நம்முடைய சிந்தனையில் ஏற்றுக்கொள்ள முடிந்தவரை நாம் தேடி 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 அலைந்து திரிந்து அதிகமாய் உட்கொள்ள வேண்டும் வசனத்தை. வசனத்தை சாப்பிட சாப்பிட நாம் பழுத்து பெருத்து பலம் உள்ளவர்களாய் பலசாலிகளாய் ஆவியில் பலன் கொண்டு எழுப்புவோம். அதுதான் விசுவாசம். விசுவாசத்தில் வளர வளரதான் பயம் நம்மை விட்டு போகும். எல்லாவித பயங்களும் உருண்டு ஓடி போகும். இந்த வசனத்தில் அருமையான ஒரு குழு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது பயம் போக வேண்டும் என்றால் நம்பிக்கை வேண்டும், விசுவாசம் வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் கர்த்தரை விசுவாசிக்க விசுவாசிக்க நம்மிடத்தில் பயம் விலகி ஓடி போகும். எந்த தீமையை குறித்தும் நமக்கு பயம் வராது. இது வந்து விடுமா, அது வந்து விடுமா என்றால் விசுவாசமே இல்லாதவர்கள் தான் பயந்து கொண்டிருப்பார்கள். இப்படி பயத்தை தூக்கி எறிந்து விசுவாசத்தை கற்றுக்கொள்வோம். விசுவாசிக்க வேண்டும் என்று எல்லா போதகர்களும் போதிப்பார்கள், எல்லா ஊழியக்காரர்களும் போதிப்பார்கள். ஆனால் விசுவாசிப்பது எப்படி என்பதையும் சொல்லித்தர வேண்டும் அல்லவா? இதையும் செய்தால் நலமாயிருக்கும். எப்படி விசுவாசிப்பது? அதிகமாய் வேதம் வாசிக்க வேண்டும். ஜெபிக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு நம் தேவைகளை மட்டும் சொல்லிக் கொண்டிராமல் கர்த்தரோடு இணைந்து ஜெபிக்க நாமும் ஜெபிக்க வேண்டும். கர்த்தரிடத்தில் வார்த்தையை பெறவும் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட பரிசுத்த நிலையெல்லாம் அடைய வேண்டும் என்றால் கர்த்தரிடத்தில் காத்திருக்க வேண்டும். இதை ஒரு மாய்மாலமான ஒரு க்ளூவை போல சொல்லிவிட்டு போவதை விட சுலபமாக எப்படி செய்வது என்பதையும் கற்றுக்கொண்டால் நலமாயிருக்கும். நமக்கு ஒன்றுமே தெரியவில்லை என்றாலும் கர்த்தரை தேட தெரியாது, கர்த்தரிடத்தில் ஜெபிக்க தெரியாது, அவருடைய வசனத்தை அவர் பேசுவதை கேட்க தெரியாது, எனக்கு எந்த இதுவும் இல்லை, நான் என்ன செய்வது என்றால் மிக சுலபம். வேதத்தை எடுத்து படிக்க தெரியும் அல்லவா? வசனத்தை எழுத்துக்களை பார்த்து வார்த்தைகளை படிக்க தெரியும் அல்லவா? மன வாஞ்சையோடு மணிக்கணக்காக அதிகமாய் நம் உயிரை விட அதிகமாய் நேசித்து வேத வசனத்தை தாவீது சொல்லியிருக்கிறார். தேனினும் இனிமையானது கர்த்தருடைய வார்த்தை என்று அனுபவித்தளவா சொல்லியிருக்கிறார். அது போல அனுபவித்து ரசித்து ஆர்வத்தோடு வேத வசனத்தை படித்தால் எல்லா வாசல்களும் திறந்துவிடும். கர்த்தருக்கேற்ற வாசல்கள், பரிசுத்தத்தின் வாசல்கள் திறந்துவிடும். நாம் வேதத்தை தியானிக்க ஆரம்பத்தில் புரியாமல் இருக்கலாம். தொடர்ந்து படித்து 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 பார்த்து கொண்டே வர வேண்டும். ஒரு முறை முழுவதும் வேதாகமத்தை படித்தால் ஒரு படிநிலையை நாம் தாண்டி விடுவோம். கர்த்தர் பார்ப்பார். நம்முடைய வாஞ்சையை பார்த்து ஒவ்வொரு காரியத்தையும் பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் நமக்கு வெளிப்படுத்த தொடங்குவார். இது ஒரு நல்ல வாசல், ஒரு நல்ல சாவியா இருக்கிறது. பரிசுத்தத்திற்கு நாம் செல்வதற்கு ஒரு சாவி, பரிசுத்த பாதையை திறப்பதற்கு ஒரு நல்ல திறவுகோலாய் வேத தியானம் இருக்கிறது. வேத தியானத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம். அருமையாக எல்லோரும் படிக்க தெரிந்த எடுத்து அழகாக உட்கார்ந்து தினமும் இந்த வசனம் என்ன சொல்லுகிறது, அந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்று முழு மனதோடு ஆர்வத்தோடு உயிரை போல நேசித்து அதிகமாய் உலகத்தில் எல்லாவற்றையும் நேசிப்பதை விட கர்த்தரின் வார்த்தையை அதிகமாய் நேசிக்க வேண்டும். நேசித்து அன்போடு இதில் என்ன இருக்கிறது கேள்வி வேண்டும் மனதில். என்ன இருக்கிறது? வேதம் என்ன சொல்லுகிறது? கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? அந்த ஊழியக்காரர் அப்படி சொல்லுகிறார், இந்த ஊழியக்காரர் இப்படி சொல்லுகிறார். அப்படி என்றால் எது என்ன யோசிக்க வேண்டும். மனதிற்குள் கேள்வி வந்து விட்டால் எல்லா வாசல்களும் திறந்துவிடும். வேதத்தை தியானிக்க வேண்டும், அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். மனதில் கேள்வி வந்து விட்டுவிடக் கூடாது. அந்த கேள்விக்கான பதிலை தேட வேண்டும். வேதத்தை எடுத்து தேடும் பொழுது ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துவார். முறையாக ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரைக்கும் தொடர்ந்து நாம் படிக்க தொடங்கினால் நாம் கர்த்தருடைய வழிகளில் நடக்க தொடங்கிவிட்டோம். பரிசுத்த ஆவியானவர் அதற்கு பின்பு நம்மை ஆளுகை செய்து நம்மை வழிநடத்த தொடங்குவார். முதலில் நாம் வரவேற்க வேண்டும். கர்த்தரை வாரும் ஆண்டவரே, எனக்குள் வாரும் என்று பரிசுத்த ஆவியானவரை அழைக்கும் செயல்தான் வேத தியானம். ஜெபத்திலும் கர்த்தரை அழைக்கலாம், வேதத்தை தியானிக்கும் பொழுதும் கர்த்தரை நாம் அழைக்கலாம். அதாவது ஜெபித்து கர்த்தரிடத்தில் சேர்ந்து செய்யலாம். பலருக்கு அது கடினமா இருக்கும், மனம் ஒருமித்து வராது. பல நேரங்களில் மனம் எதையாவது நினைக்க போய்விடும் ஜெபிக்க தொடங்கும் பொழுது. ஆனால் வேதத்தை தியானிக்கும் பொழுது கொஞ்சம் சுலபமாக தியானிக்க முடியும்.
வசனத்தை கதை போல படிக்க தொடங்குகிறோம். அதில் ஆர்வம் வந்துவிடும். சுலபமாக மனம் ஒருமித்து வரும். இது என்ன அது என்ன என்று கேள்வி தோன்றும். அதன் பின்பு தொடர்ச்சியாக படிக்க 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 அந்த மனம் ஒருமிக்கும் நிலை வந்து சுலபமாக ஜெபிக்கவும் வேதம் வாசிக்கவும் கர்த்தர் நம்முடைய பரிசுத்தத்தின் நிலையை பொறுத்து நம் மனம் எந்த அளவுக்கு வாஞ்சையா இருக்கிறோமோ அந்த அளவுக்கு சீக்கிரமா நம் மனம் பரிசுத்தம் அடையும். இருதயத்தில் உள்ள தீமைகள் விலகும், பொல்லாத ஆவிகள் எல்லாம் விலகும். அதன் பின்பு கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை வழி நடத்த அவர் நமக்கு பல காரியங்களை வெளிப்படுத்துவார். தீர்க்க தரிசனங்களை கொடுப்பார். கனவுகள் மூலம் பேசுவார். வசனத்தை நாம் படிக்கும் போது முதல் நாளிலேயே கூட கர்த்தர் அந்த வசனத்தின் பொருளை நமக்கு சொல்லிக் கொடுப்பார். பரிசுத்த ஆவியானவர் வந்து விடுவார். நம் வேத புத்தகத்தை முதல் நாள் முதல் முறை திறந்து முதல் வார்த்தை படிக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியானவர் வந்து விடுவார். நாம் அவருக்காக காத்திருந்துதான் திறக்கிறோம். அவர் சொல்லி கேட்க திறக்கிறோம். மனம் திறந்து விட்டால் போதும், உடனே அவர் வந்து விடுவார். நம் அருகில் இருந்து நமக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிப்பார். இது சத்தியம், பொய் அல்ல, கற்பனை அல்ல, சத்தியமான உண்மை, அனுபவபூர்வ உண்மை. இப்படியாக நாம் கர்த்தரை ஆர்வமாய் தேட நமக்குள் கர்த்தருக்கேற்ற ஞானம், ஆவிக்குரிய ஞானம் வரும். அறிவு, புத்தி, ஞானம், விவேகம் இதெல்லாம் வர தொடங்கும். இதெல்லாம் வரும்போது, அதாவது நீதிமொழிகள் 1:7 சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று. அந்த ஞானம் நமக்கு வர தொடங்க அதன் வழியில் நாம் நடக்க விசுவாசம் பெருகும். கர்த்தர் எவ்வளவு அன்புள்ளவர் என்று தெரியும். அவரிடத்தில் எப்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று புரியும். விசுவாசத்தில் வளருவோம். அப்படி விசுவாசத்தில் வளர நம்முடைய பயங்கள் நீங்கி போகும். தீய பயங்கள் எல்லாம் நீங்கி கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வரும். நாம் கர்த்தருக்கு பயந்து நன்மை செய்கிறவர்களாய் மாறுவோம். நம்முடைய தீய குணங்கள், தீய செயல்கள் எல்லாம் நம்மை விட்டு விலகி போகும். இதோடு கூட நாம் இன்னும் சுலபமாக கர்த்தரை தேடுவதற்கும் பரிசுத்தம் அடைவதற்கும் வேத தியானத்திற்கும் நமக்கு ஆவிக்குரிய ஒரு பலன் கொடுக்க ஒரு அருமையான வாய்ப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அது ஏஞ்சல் டிவி. ஏஞ்சல் டிவியில் 24 மணி நேரமும் கர்த்தருடைய வார்த்தைகள் போதிக்கப்படுகிறது. அந்த தீர்க்க தரிசன அபிஷேகத்தில் 1 மணி நேரம் அமர்ந்திருந்தாலே போதுமானது. சுலபமாக நமக்குள்ள ஆவியானவர் செயல்படுவார். ஏஞ்சல் டிவியை பயன்படுத்தி கொண்டு எந்நேரமும் வருகிறது. எந்த நேரத்திலும் அதை பார்க்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தையை பரிசுத்தவான் சொல்லும் பொழுது கேட்கும் போது நமக்கு அது மிகுந்த பலன் உள்ளதா இருக்கும். அது சுலபமாக நாம் கர்த்தரை தேடுவதற்கும் அவரை சேர்வதற்கும் உதவியா இருக்கும். இப்படியாக நாம் கர்த்தருக்குள் நாம் மிகவும் வளர்வதற்கு பிரயோஜனமாக கர்த்தருடைய ஊழியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதையும் நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம். இப்படி கர்த்தரை தேட வேண்டும், விசுவாசத்தில் வளர வேண்டும், பயத்தை நீக்க வேண்டும். கெட்ட பயத்தை விட்டுவிட்டு நல்ல பயம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை மட்டும் கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தராகிய யெகோவா என் பெலனும் என் கீதமும் ஆனவர். கர்த்தராகிய யெகோவா பிதாவாகிய தேவனுடைய நாமம் அது. அவர் நமக்கு பெலனும் கீதமுமாய் இருக்கிறார். அவர் நமக்கு நல்ல பாடலாய், அவர் நமக்கு பெலன், தைரியத்தை கொடுத்து பெலனை கொடுத்து அவர் நம்மை காப்பாற்றுகிறார். அவர் நமக்கு ரட்சகராய் இருக்கிறார். நம்மை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். நாம் எதற்கும் பயப்பட தேவையில்லை. கர்த்தரை நம்பிவிட்டால் எந்த தீமையும் நமக்கு வராது. கொள்ளை நோய் வரலாம், பஞ்சம் வரலாம், பட்டயம் வரலாம், யுத்தங்கள் நடக்கலாம். எங்கு எது நடந்தாலும் கவலைப்பட தேவையில்லை. எங்கு எது நடந்தாலும் கவலைப்பட தேவையில்லை. நமக்கு எந்த தீங்கும் வராது. கர்த்தர் நம்மை பத்திரமாய் பாதுகாப்பார். அதனால் கர்த்தருக்கு பிரியமாய் நாம் வாழ்வோம். கர்த்தருடைய அன்பை புரிந்து கொள்வோம். நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளில் இருந்து மகிழ்ச்சியோட தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். இதன் பொருள் என்னவென்றால், ரட்சிப்பின் ஊற்றுகளில் இருந்து தண்ணீர் மொண்டு கொள்வோம் என்றால், நம்முடைய தீமை எல்லாம் நீங்கி கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை, கர்த்தருடைய பாதுகாப்பை பெற்றுக்கொள்வோம், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் என்பது பொருள். நம் வாழ்க்கைக்கு தேவையான பாதுகாப்பை சந்தோஷமாய் நாம் பெற்றுக்கொள்வோம், கர்த்தரின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் என்று பொருள். நம் வாழ்க்கைக்கு தேவையான, நம் வாழ்க்கை முழுவதும் நமக்கு தேவையான பாதுகாப்பும் ஆசீர்வாதமும் நிச்சயம் நமக்கு கிடைக்கும். அந்த காலத்தில் நாம் கர்த்தருடைய பாதுகாப்பை பெற்ற பின்பு, அதாவது நம்முடைய பாவ சாபங்கள் விலகின பின்பு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவர் இரத்தத்தால் கழுவப்பட்டு நாம் பரிசுத்தம் அடைந்த பின்பு நாம் கர்த்தரை துதியுங்கள் என்று சொல்வோம். பிறருக்கு கர்த்தரை துதிக்கும்படியும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தரை நோக்கி துதியுங்கள், எல்லோரும் கர்த்தரை துதியுங்கள் என்றும், கர்த்தர் நம் ரட்சிப்பு, அவர் நம் பாதுகாப்பு என்றும், பிறருக்கு நாம் ஊழியம் செய்வோம் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று நாம் சொல்வோம். பிற மனிதர்களுக்கும் நாம் சொல்லுவோம். இப்படி கர்த்தரால் நன்மை பெற்ற நாம் கர்த்தரை துதித்து மகிழ்ந்து அவரை கனப்படுத்தி கர்த்தருடைய வல்லமையை பிறருக்கு அறிவித்து கர்த்தருடைய புகழ்ச்சியை அவருக்கு மகிமையை செலுத்தி நாம் மகிழ்ந்திருக்க வேண்டும். கர்த்தரிடத்தில் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டோம், நன்மையை பெற்றுக்கொண்டோம், நன்மையானவைகளை பாதுகாப்பை பெற்றுக்கொண்டோம், எல்லா தீமைகளும் பாவங்களும் அகன்று நாம் பரிசுத்தமானோம். அதே போல பிறரும் பரிசுத்தமாகும்படி நாம் அதை அறிவிக்க வேண்டும், பிறருக்கு அறிவிக்க வேண்டும். அவர் நாமம் உயர்ந்தது என்றும் அவருடைய பரிசுத்தம், அவருடைய நாமத்தை உயர்த்தி பேச வேண்டும். அவர் எவ்வளவு பெரியவர் என்பதை சொல்ல வேண்டும். அவருக்குரிய புகழ்ச்சியை நாம் கொடுக்க வேண்டும். கர்த்தரை அறியாத ஜனங்கள், கர்த்தரை பற்றி தெரியாமல் இருக்கிறவர்களுக்கு அவருடைய நாமத்தையும் அவருடைய புகழ்ச்சியும் அது எவ்வளவு உயர்ந்தது என்றும் நாம் சொல்ல வேண்டும். அது நம்முடைய கடமையா இருக்கிறது. கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவர் மகத்துவமான கிரியைகளை செய்தார். இதை பூமி எங்கும் சொல்லுங்கள், எல்லோரிடத்திலும் பூமி எங்கும் சொல்லப்பட வேண்டும். கர்த்தருடைய மகத்துவத்தை சொல்ல வேண்டும். சீயோனில் வாசமாய் இருக்கிறவளே, அப்படி என்றால் கர்த்தருடைய பிள்ளைகளாய் மாறியவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் பொல்லாத சாத்தானிடமிருந்தும் விடுபட்டு பரிசுத்தம் அடைந்து கர்த்தரை தேடி அவருடைய பாதுகாப்புக்குள், ரட்சிப்பு என்றால் பாதுகாப்பு, அவருடைய பாதுகாப்புக்குள் இயேசு கிறிஸ்துவை, நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு நாம் அவருடைய வழிகளில் நடக்க தொடங்குவதுதான் ரட்சிப்பு. அப்படிப்பட்ட ரட்சிப்பை பெற்று சத்தமிட்டு கெம்பீரிக்க வேண்டுமாம். நாம் பெற்றுக்கொண்டோம் அல்லவா? ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் பெற வேண்டிய மிக மிக முக்கியமான முதல் காரியமான இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டால் நாம் சந்தோஷப்பட வேண்டும். மிகுந்த சந்தோஷத்துடன் கெம்பீரித்து பாட வேண்டும். ஏனென்றால் நித்திய ஜீவனுக்குள் போக போகிறோம், அக்னி கடலுக்கு தப்பி விட்டோம் என்று பொருள். அதனால் அக்னி கடலில் தப்பிக்கும் ஒரே வழி ரட்சிப்பு தான், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதுதான். அதை நமக்கு கிடைத்து விட்டது அல்லவா? அதற்காக சந்தோஷப்பட்டு கம்பீரித்து பாட வேண்டும். வேறு எதை பெற்றாலும் அதனால் பிரயோஜனம் அல்ல, இதுதான் பிரயோஜனமான காரியம். இந்த ரட்சிப்பை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டதை ஒவ்வொரு மனித வாழ்விலும் கிடைக்க வேண்டிய மிகப்பெரிய உயர்ந்த, இருப்பதிலேயே உயர்ந்த ஒரு நன்மை என்றால் அதுதான். ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில் பெற வேண்டியது. அதை பெற்றுக்கொண்டோம், சந்தோஷப்பட வேண்டும். இஸ்ரவேலின் பரிசுத்தர் நம் நடுவில் பெரியவராய் இருக்கிறார். அவர் மகா பெரியவர். அவர் நம் நடுவில் இருக்கிறார். அவர் மிகவும் பெரியவராய் இருக்கிறார். அவர் நடுவில் இருக்கும் பொழுது, பெரியவரே நம்மோடு இருக்கும் பொழுது நாம் எதை குறித்தும் கவலைப்பட தேவையில்லை, பயப்பட தேவையில்லை, எந்த தீமையை கண்டும் அஞ்ச தேவையில்லை. கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். ஏசாயா 13ஆம் அதிகாரம். ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு தரிசனம் கண்டார். அது பாபிலோனுடைய பாரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் பொருள் என்னவென்றால், தீமை பூமியை விட்டு அழிவதும் நீதி பாதுகாக்கப்படுவதுமான ஒரு தீர்க்க தரிசனம். இப்படி நடக்கும் என்று கர்த்தர் தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக. இது நல்ல காரியமாய் இருக்கிறது, மிகவும் மகிழ்ச்சிக்குரிய காரியமாய் இருக்கிறது. ஒரு காரியம் நினைத்து பார்ப்போம். அதாவது, ஒரு ஊர் இருக்கிறது என்றால் அந்த ஊரில் 1000 பேர் இருக்கிற இடத்தில் 2 திருடர்கள் இருந்தால் போதும், அந்த 1000 பேருடைய நிம்மதியையும் கெடுத்து விடுவார்கள். அந்த ஊரில் நிம்மதியா இருக்க முடியாது. 1000 பேர் வீட்டிலும் நுழைவார்கள், திருடுவார்கள், எல்லோருக்கும் துக்கத்தை உண்டு பண்ணுவார்கள் அல்லவா? அது போல தீமை எங்கு இருந்தாலும், சிறிதளவு இருந்தாலும் பெரிய பாதிப்பை கொடுக்கும். இது நாம் அறிந்ததே. அதே போல உலகத்தில் தீமை அழிக்கப்பட வேண்டியது. கர்த்தர் தீமையை அழிக்கும் போது நன்மை செழித்து வளரும். ஒரு நல்ல விவசாயி வயல் நிலத்தில் விவசாயம் செய்யும் பொழுது நன்றாக உழுது அதில் உள்ள புல் செடிகளை எல்லாம், களை செடிகளை எல்லாம் எடுத்து விட்டு சுத்தம் செய்து விதைப்பார். அப்படி விதைத்து நன்றாக வளர்ந்து பயிர்கள் வளரும் பொழுது அதனிடையே களைகள் தோன்றினால் அதை எடுத்து, ஒவ்வொரு களையும் ஒன்று கூட விடாமல் சுத்தமாக அவைகளை எடுத்து பிடுங்கி எறிந்து விடுவார்கள். ஏனென்றால் அது பயிரை பாதிக்கும்.
பயிர் வளர விடாது. களைச்செடி நாம் கொடுக்கும் உரம், தண்ணீர் போன்றவற்றை சாப்பிட்டு நன்றாக வளர்ந்து அது பயிரை வளர்ச்சியை கெடுத்து வளர விடாமல் தடுக்கும். அதனால் விவசாயத்தில் பலன் குறையும். இது இது போலதான் மனிதனுடைய வாழ்க்கையும். இந்த உலகத்தில் துன்மார்க்கர் பெருகும் போது நீதிமான்கள் பாதிக்கப்படுவார்கள், கர்த்தருடைய ஜனங்கள் பாதிக்கப்படுவார்கள். தீயவர்கள், தீமை இந்த பூமியில் பெருகும் பொழுது, தீய மனிதர்கள் என்று சொல்வதை விட தீய காரியங்கள், உலகத்தில் நடக்கிற கெட்ட காரியங்கள், தீமையான காரியங்கள், இப்படி ஜனங்களை, மனித உயிர்களை கொல்லக்கூடிய சில காரியங்கள் நடக்கின்றன. அதாவது தீமை செய்வதற்கென்று நியமிக்கப்பட்ட சில மனிதர்கள் சிலர் இருப்பார்கள். எப்பொழுதும் பிறருக்கு தீமை செய்தே பார்ப்பார்கள். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் கூட நாம் கவனிக்கலாம். அவர்கள் எப்பொழுதும் நம்மை துன்புறுத்துவதும் தீமை செய்வதுமே இருப்பார்கள். எல்லோருடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட மனிதர்கள் வருவதுண்டு. சில பேர் வாழ்க்கையில் நிரந்தரமாகவே அப்படிப்பட்ட மனிதர்களோடு போராட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். சரி, இப்படி இருக்கும் பொழுது அப்படிப்பட்டவர்கள் செழித்து வளர்ந்தால் அந்த நீதிமான்களின் செயல்கள், அவர்கள் வாழ்க்கை மிகவும் பாதிக்கப்படும் அல்லவா? அதே போல பூமி எங்கும் தீமை பெருகும் பொழுது நல்லவர்களும் நன்மையும் ஒடுங்கி போகும், சுருங்கி போகும். அதனால் கர்த்தர் தீமையை அழிக்கும் நாள் கர்த்தருடைய நாளா இருக்கிறது. அது மனமகிழ்ச்சி நாளா இருக்கிறது. கர்த்தருடைய ஜனங்களுக்கு நீதி என்னும் பயிர் வளர்ந்து செழிக்க களைச்செடியான தீமை என்னும் களைச்செடிகள் பிடுங்கி எறியப்பட வேண்டியது, தீமை சுட்டெரிக்கப்பட வேண்டியது. தீமை என்னும் களைச்செடியில் நெருப்பிலிட்டு எரிக்கும் பொழுது, அதை அழிக்கும் பொழுது நன்மை, நீதி என்னும் பயிர் செழித்து வளரும். அப்படியாக கர்த்தர் செய்கிற காலம் இந்த காலமாய் இருக்கிறது. கர்த்தர் அதை நம்முடைய வாழ்க்கையிலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் உலகத்திலும் செய்வேன் என்று சொல்லுகிறார். இது நமக்கு கொடுக்கப்படுகிற இன்றைய நற்செய்தியா இருக்கிறது. தீமையை அகற்றப்பட போகிறது, தீமை அழிக்கப்பட போகிறது. இது எவ்வளவு நன்மையான காரியமாய் இருக்கிறது. அப்படியானால் நீதிமான்களின் கொம்பு உயரும், நீதிமான்கள் செழித்திருப்பார்கள். எல்லா தீமையும் அகன்று பரிசுத்தமும் நீதியும் நியாயமும் பூமியில் செழித்திருக்கும். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கர்த்தர் செய்யும் நாள் தான் கர்த்தருடைய நாளாய் இருக்கிறது. அந்த நாள் விரைவில் வருகிறது, வரப்போகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த தீர்க்க தரிசனம் தான் இந்த வேத பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உயர்ந்த பர்வதத்தின் மேல் கொடியேற்றுங்கள், ஜனங்களை எல்லாம் வரவழையுங்கள். அவர்கள் பிரபுக்களின் வாசல்களுக்குள் பிரவேசிப்பதற்கு சைகை காட்டுங்கள். இப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் பொருள் என்னவென்றால், நீதிமான்கள் கம்பீரித்து எழும்ப வேண்டிய நாள். இவ்வளவு நாளும் தீயவர்களிடம் மாட்டிக்கொண்டு தீயவர்களின் கொடுமையால் நிறைந்து மிகவும் துன்பத்தையும் வேதனையையும் வலியையும் அனுபவித்துக் கொண்டிருந்த தனி மனிதர்களாய் இருந்தாலும் சரி, தேசங்களாய் இருந்தாலும் சரி, அப்படிப்பட்டவைகள் விடுதலையாக்கப்பட போகிறது. தீமையை கர்த்தர் அழிக்க வருகிறார். அப்படிப்பட்ட நாள் விரைவில் வருகிறது. அந்த நாள் கர்த்தருடைய நாளாய் இருக்கிறது. நான் பரிசுத்தமாக்கினவர்களுக்கு கட்டளை கொடுத்தேன். கர்த்தர் ஜனங்களை பரிசுத்தமாக்குகிறார். அவர் தமக்கென்று ஜனங்களை தெரிந்து கொண்டு அவர்களை பரிசுத்தப்படுத்தி, ஏனென்றால் இந்த பூமியில் இருக்கிற மனிதர்கள் பாவம், தீய குணங்கள் எல்லாம் சுபாவத்தில் இருக்கும். சில மனிதர்களை, கர்த்தருக்கு பிரியமான மனிதர்களை தெரிந்தெடுத்து அவர்களை பரிசுத்தப்படுத்தி, அவர்களை புடமிட்டு பரிசுத்தப்படுத்தி ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். பராக்கிரமசாலிகளை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அவர்களை கர்த்தர் எழும்ப பண்ணுகிறார். கர்த்தருடைய கோபத்தை நிறைவேற்ற அந்த பராக்கிரமசாலிகளை கர்த்தர் அழைக்கிறார். அவர் பரிசுத்தப்படுத்தி ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட தம்முடைய ஜனங்கள், கர்த்தரால் ஆயத்தப்படுத்தப்பட்ட ஊழியக்காரர்கள் என்று பொருள். கர்த்தருடைய ஜனங்கள் எல்லோரும் இது நாள் வரைக்கும் கர்த்தரை நம்பி கர்த்தருக்கு பரிசுத்தமாய் வாழ்ந்து மனம் திரும்பி பல பாடுகள் அனுபவித்து புடமிடப்பட்டு பரிசுத்தமாய் காத்திருக்கிற, கர்த்தருடைய கட்டளைக்காய் காத்திருக்கிற பராக்கிரமசாலிகளை கர்த்தர் அழைக்கிறார். தீமையை அழிப்பதற்கு தம்முடைய ஜனங்களை அவர் அழைக்கிறார். கர்த்தருடைய மகத்துவத்தில் அப்படிப்பட்டவர்கள் களி கூறுகிறார்கள் என்றார்.
அப்படி என்றால் நாம் எல்லாம் கர்த்தருடைய வார்த்தையின்படி கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற காத்திருக்கிற ஒவ்வொரு மனிதர்களும், ஒவ்வொரு கர்த்தருடைய ஜனமும் கர்த்தரில் அவருடைய மகத்துவத்தை கண்டு களிகூர்ந்து வாழக்கூடிய காலமாய் இது இருக்கிறது. கர்த்தருடைய நாள் விரைவில் வருகிறது. மலைகளிலே, உயர்ந்த மலைகளிலே பெருங்கூட்ட ஜனங்களின் சத்தம் கேட்கப்படுகிறது. அவைகள் எல்லாம், அந்த கூட்டத்தின் சத்தம் எல்லாம் கர்த்தரால் பரிசுத்தமாக்கப்பட்ட பரிசுத்தவான்களின் சத்தமாய் இருக்கிறது. அது மிகுந்த இரைச்சலாய் இருக்கிறது. சேனைகளின் கர்த்தர் யுத்த இராணுவத்தை இலக்கம் பார்க்கிறார். தம்மால் ஆயத்தப்படுத்தப்பட்ட பரிசுத்தவான்களை மலைகளில் கூட்டி கர்த்தர் இலக்கம் பார்க்கிறார். எத்தனை பேர் இருக்கிறார்கள், இங்கு எத்தனை பேர், அங்கு எத்தனை பேர் என்று ஒவ்வொரு இடத்திலும் இருக்கிற ஜனங்களை கர்த்தர் எண்ணி பார்த்து கொண்டிருக்கிறாராம். அவர் தம்முடைய பராக்கிரமசாலிகளை அழைத்து லக்கம் பார்க்கிறார். எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்று கணக்கு பார்க்கிறார். அவர்களுக்கு என்று கர்த்தர் வேலையை கொடுக்க போகிறார். அது தீமையை அழிக்கும் வேலைதான். இந்த இடத்தில் ஒரு காரியத்தை கவனிக்க வேண்டும். இந்த வசனம் தீர்க்க தரிசன வசனம். இது எடுத்துக்கொள்ளப்படுதலை குறிக்கிறது. வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரத்தில் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் தம்முடைய ஜனங்களோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுபவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு கர்த்தருடைய வருகையின் ரகசிய வருகையில் கர்த்தரால் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். தேவதூதர்கள் நடு வானத்தில் கர்த்தர் வந்திருப்பார். அங்கு எடுத்துக்கொள்ளப்படுபவர்களை பூமியிலிருந்து எடுத்துக்கொண்டு போவார்கள். தேவதூதர்கள் அழைத்து செல்வார்கள். நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்படுகிற ஜனங்கள் எல்லாம் கர்த்தரோடு நடு வானத்தில் நாம் இருப்போம், தங்கி இருப்போம். கர்த்தருடைய 2ஆம் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுபவர்கள் வரும் பொழுது எல்லா ஜனங்களோடும், பரிசுத்தவான்களும் தேவதூதர்களோடும் இக்கால சத்தத்தோடும் ராஜாதி ராஜாவாய் கர்த்தர் வரப்போகிறார். அவர் வரும்போது அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்களும் வருவார்கள். எல்லோரும் சேர்ந்து நாம் வருவோம். எங்கு இறங்குவோம்? இஸ்ரேல் தேசத்தில் இருக்கிற ஒலிவ மலையில் இறங்குவோம். அந்த மலை 2ஆக பிளக்கப்பட்டிருக்கும். அங்குதான் ஆண்டவர் இறங்குவார். அந்த இடத்தில், அந்த மலையாய் இருக்கிறது, அந்த இடத்தில் இறங்குவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் நமக்கெல்லாம், அதாவது எடுத்துக்கொள்ளப்படும் ஜனங்கள் எல்லோரும் அங்கு மலையின் மேல் அவர்கள் பெரிய காரியங்களை செய்ய ஆயத்தப்படுவார்கள். இது ஒலிவ மலையில் கர்த்தருடைய வருகையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எந்த மலையிலிருந்து ஏறி போனாரோ, எடுத்துக்கொள்ளப்பட்டு உயிர்த்தெழுந்து போனாரோ, அதே இடத்தில் இறங்குவார். அவர்களோடு கூட எடுத்துக்கொள்ளப்படும் ஜனங்கள் எல்லோரும் வருவார்கள். அப்படி வரும் பொழுது அங்கு மலையில் நாம் தங்கி இருப்போம், எடுத்துக்கொள்ளப்படும் ஜனங்கள். அப்படி இருக்க அந்த இடத்தில் கர்த்தர் இலக்கம் பார்க்கிறார். வந்த பின்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதல் வருகையில் வந்தார். அது ஆட்டுக்குட்டியானவரின் அவதாரம், அமைதியாய் வந்தார். ஆனால் 2ஆம் வருகையில் அவர் யூத ராஜசிங்கமாய் வரப்போகிறார், ராஜாதி ராஜாவாய் வரப்போகிறார், பூமியை நியாயம் தீர்க்க வரப்போகிறார். மிகுந்த துன்மார்க்கர், தீமை எல்லாவற்றையும் அழித்து, அப்படி அழிப்பதற்கு கர்த்தர் நம்மை பயன்படுத்த போகிறார். கர்த்தரால் ஆயத்தமாக்கப்பட்ட பரிசுத்தவான்கள் தான் எடுத்துக்கொள்ளப்படுபவர்கள். எடுத்துக்கொள்ளப்படுபவர்கள் எல்லோரும் மகா பரிசுத்தமானவர்கள். அவர்கள் கர்த்தரால் புடமிடப்பட்டு மிகுந்த துன்பத்திலும் மிகுந்த துயரத்திலும் அடிபட்டு வாழ்கிறவர்கள் தான் அந்த எடுத்துக்கொள்ளப்படும் நிலைக்கு போக முடியும். அந்த நிலைக்கு செல்லும் பொழுது கர்த்தர் அப்படிப்பட்டவர்களை பராக்கிரமசாலிகள் என்று அழைக்கிறார். அவர்களை இந்த பூமியை சுத்தம் பண்ணுவதற்கு அவர் பயன்படுத்த போகிறார். இப்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை கர்த்தருடைய நாள் என்று சொல்லப்படும் அந்த நாளில் நடக்கும். அந்த நாளில் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை ஆயத்தப்படுத்துவார். கர்த்தருடைய வருகையை சந்திக்க, எடுத்துக்கொள்ளப்படுதலில் நாமும் பிரவேசிக்க கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் மாறுவோம். நம்முடைய துன்மார்க்கத்தை எல்லாம் விட்டு ஆவியின் கனிகளால் நிறையப்பட்டு, கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற மாம்சத்தின் கிரிகள் எல்லாவற்றையும் ஒழித்து போட்டு ஆவியின் கனிகளால் நிரப்பப்பட்டு பரிசுத்தமாயி கர்த்தருடைய சேனையாக மாறுவோம். அவர் சேனையை இலக்கம் பார்க்கும் காலம் வந்தது. தம்முடைய ஜனங்களை தம்மோடு சேர்த்து கொள்ளும் எடுத்துக்கொள்ளப்படுதல் நடக்கும் காலமும் நெருங்குகிறது. ஆயத்தப்படுவோம் கர்த்தருடைய வருகைக்கு. கர்த்தருடைய நாம மகிமைக்காய் வாழ்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.